இதனால நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து படிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இப்போ எழுந்துட ஆரம்பிச்சிருங்க. அதனால நம்ம பேரை ரைஸ் அப் பேட்ச்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ தூங்கிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா எழுந்துக்கணும். இந்த வாட்டி கிளியர் பண்ணிட்டே ஆகணும். 2025 ஒரு போர்ஷன் நம்ம எடுத்தே ஆகும். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல 25 எடுக்கிறோம், ஜிஎஸ்ல 75 55 30 தூக்கியே வரும். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய 2025 குரூப் 4, குரூப் 2, 2A, குரூப் 1ல எப்படி மேக்ஸ்ல 25 எடுக்க போறோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், புக் சம்ஸ் நிறைய படிக்கணுமா, ப்ரீவியஸ் சம்ஸ் நிறைய படிக்கணுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா 25 எடுக்கலாம். அதுவும் இப்போ டிஎன்பிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. நிறைய பேருக்கு அதுவே தெரியாம இருக்கு. ஓகேவா? மேக்ஸ்ல மட்டும் 25 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுவே ஃபர்ஸ்ட் மாத்திட்டாங்க. ஓகேவா? என்ன மாத்திருக்காங்க, நமக்கு ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டினும் ரீசனிங்ல 10 கொஸ்டின் சொல்லிட்டு மாத்திட்டாங்க. கரெக்டா? ஸோ மேக்ஸ்ல 15 கொஸ்டின், ரீசனிங்ல 10 கொஸ்டின், இது ரெண்டும் சேர்த்து தான் நம்மளுக்கு 25 கொஸ்டின் சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இதுவே நிறைய பேர் தெரியலங்க. இதுவே தெரியாம வெறும் இதை மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் ரீசனிங்ல 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பா ரீசனிங்ல 10 கொஸ்டின் வந்தே தீரும், ஆப்டிடியூட்ல வந்து 15 கொஸ்டின் வந்தே தான் தீரும். புரியுதா? இதுக்கு முன்னாடி 25 சொல்லுவாங்க, எப்படி வேணா கேட்பாங்க. திடீர்னு எல்சிஎம், ஹெச்சிஎஃப் 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துன்னு கேட்பாங்க. இப்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ஆப்டிடியூட்ல 15, ரீசனிங்ல 10 அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா தெரியாதவங்க ரீசனிங் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேக்ஸ் வந்து 15 கொஸ்டின் தான் இதுல இருந்து வரப்போகுது. ஸோ 15 + 10 25 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் வந்து கேட்பாங்க அப்படின்னா நான் சொல்ற பாத்துக்கோங்க. 15 டாபிக் நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னா நல்லா கொஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்எஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்எஃப் படிக்கணும், அடுத்து பர்சன்டேஜ் படிக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன்ல 2D, மென்சுரேஷன்ல 3D, நம்பர் சிஸ்டம், ஏபி, ஜிபி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லா டாபிக்கும் படிக்கணும். 15 டாபிக் இருக்கு. ஓகேவா? இந்த 15 டாபிக் படிச்சாதான் நம்மளுக்கு 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? 15ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா? அதான் கிடையாது. ஓகேவா? மோஸ்ட்லி அவங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் போச்சுன்னா பெர்சன்டேஜ், அப்படியே இந்த 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5ல இருந்து எப்படி வேணா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாகுது. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டன்டா கேட்கறாங்க. வேற என்ன கேட்கறாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் கேட்கறாங்க. 2D 3D எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ முக்கியமானது இதெல்லாம் தாங்க. இந்த 5 ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், 2D 3D எல்லாம் ஒன்னு 2Dனா 2Dயே கேட்டுறாங்க, இல்ல 3Dனா 3Dயே கேட்கறாங்க. ஓகேவா? இதான் வந்து 15 டாபிக். இந்த 15 டாபிக் நீங்க தெளிவானா மட்டும்தான் உங்களால 15 கொஸ்டின் நீங்க கிராக் பண்ண முடியும். ஓகேவா? சார் நான் புக் கொஸ்டின் படிக்குமா, இல்ல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்குமா, நான் எதாவது சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம ரெண்டுமே படிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு குரூப் 4 கொஸ்டின் பாத்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 10th புக்னு சொல்லியிருக்காங்க. 10th புக் வரைக்கும் தரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம புக் கொஸ்டினையும் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் படிக்கணும். எதுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? எதுக்கு நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னா அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லரோ, டீசரோ, ஃபர்ஸ்ட் லுக்கோ, அந்த சாங்ஸோ கேட்டுட்டு தான் இந்த படம் இப்படிதான் இருக்கும் போலான்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் மேக்ஸ் கொஸ்டினும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் போன வருஷம் எப்படிலாம் வந்திருக்கு, என்னென்ன டாபிக்ல எந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருந்தாதான் நம்ம போய் 2025 ஒரு எக்ஸாம் போய் எழுதுறப்ப இப்படிதான் வருன்ற ஒரு மைண்ட் செட்டோட போய் எழுத முடியும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம வெறும் யூடியூப்ல வீடியோ மட்டும் பார்த்துட்டு வெறும் புக் சம்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா போதுமா? போதாது. அப்படி நீங்க படிச்சு பண்ணீங்கன்னா உங்களால 15 எடுக்கவே முடியாது. புரியுதா? ஸோ புக் கொஸ்டினையும் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் படிக்கணும். ரெண்டுமே படிச்சாதான் மேக்ஸ்ல 15 எடுக்க முடியும். புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரீசனிங்ல 10 கொஸ்டின் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக், அப்புறம் நம்பர் சீரிஸ், அதாவது தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடைகள், காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசைன்னு சொல்லுவாங்க. என்ன சார் லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும்னா, போன வருஷம் குரூப் 4ல மாம்பழ கணக்குன்னு ஒன்று கேட்டாங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை நம்ம புரிஞ்சு அதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த டைம்ல எக்ஸாம் ஹால்ல புரிஞ்சு தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதான் லாஜிக்கல் ரீசனிங். யோசிச்சு போடணும், லாஜிக்கலா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசில்ஸ்னா என்ன சார், அதெல்லாம் சரி என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, பசில்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி கேட்டு விட்டுருவாங்க. எப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஒரு வட்டத்துல உட்காந்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் உட்காந்துருக்காங்க. இவனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல யார் இருப்பா, இவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யார் இருப்பா, இவனுக்கு எதிர்க்கு யார் இருப்பா, அவனுக்கு எதிர்க்கு யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்பாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரவுண்டு, சர்க்கிள் அது மாதிரிலாம் கேட்பாங்க. அது பசில்ஸ்ல வந்து புதிர்கள் வரும். இதுலயுமே ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்பாங்க. ஓகேவா? இதுலயுமே ஸ்டேட்மெண்ட் டைப் வந்துடும். டைஸ் நானே வந்து வீடியோ போட்டுருப்பேன். என்னது, ஒன்னு கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஒரு பகடை இருக்குன்னா அதோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு, அதோட பேஸ் இருக்காது, அது ஓப்பன் டைஸ் என்ன கேட்பாங்க சொல்லிட்டு நானே டைஸ் எல்லாம் குழந்தை கட்டியிருக்கேன். அப்புறம் விஷுவல் ரீசனிங் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம வந்து மிரர் சம்மும் வாட்டர் இமேஜும் கேட்பாங்க. ஓகேவா? என்ன சார் மிரர் வாட்டர் இமேஜ்னா ஒன்றும் இல்லை. கடிகாரத்துல டைம் பாக்குறப்ப கண்ணாடியில 10 15 காட்டுனா அப்போ உண்மையான டைம் என்ன அப்படி கேட்பாங்க.
வாட்டர் இமேஜ், தண்ணியில பாக்குறப்ப ஒரு இமேஜ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உண்மையான இமேஜ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுல கேட்பாங்க. அப்புறம் ஆல்பா நியூமெரிக்கல் நம்பரும், ஆல்பானது ஏபிசிடி நம்பர்ஸ் நியூமெரிக்கல்னா 1 2 3 அப்படி கொடுத்துட்டு, அதாவது 1 2 3 ஏ சி அட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதோட 4வது பொசிஷன்ல என்ன இருக்கு, பபுள்ஸோட 3வது பொசிஷன்ல என்ன இருக்கு அந்த மாதிரி இதுல கேட்பாங்க இந்த சம்மு. அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க. இப்போ 2 3 7 அப்படி எக்ஸ்னா இதுக்கப்புறம் என்ன வரும், எக்ஸ் இருக்கிற ரெண்டு இடத்துல என்ன நம்பர் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? முக்கியமா அவங்க ரீசனிங் வச்சிருக்கிற ஒரே ஒரு முக்கியமான காரணம் நம்ம டைமை வேஸ்ட் பண்றது, நம்ம டைமை இழுக்கிறதுக்காக தான் இந்த ரீசனிங் பண்ண வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்பெல்லாம் நிறைய பேர் 25 25 23 24 நிறைய பேர் போறதுனால டஃப்னஸ் ஏற்றதுக்காகவே இந்த 10 கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து நம்ம படிச்சு டேரக்டான நேரடி கேள்வி 5ல இருந்து 6 கொஸ்டின் வந்து நேரடி கேள்வியா வந்துடும். அப்ப மிச்சம் 4 கொஸ்டின்ஸ் அதுதான் நான் மெயினே. அந்த 4 கொஸ்டின்ல தான் நம்ம 1 லட்சம் பேர் பின்னாடி தூக்கி போட்டுருக்காங்க. ஓகேவா? அந்த 4 கொஸ்டின்ல எக்ஸாம் ஹால்ல நம்ம அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தான் அடிக்க முடியும். நீங்க எவ்வளவு பெரிய அகாடமி என்ன சொல்லுங்க, எவ்வளவு பெரிய அகாடமி சொல்லி தரட்டும், 4 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு இங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் எக்ஸாம் ஹால்ல இதுல 10க்கு 10 அடிக்க முடியும். ஓகேவா? ஈஸி தானே சார் லாஜிக்கல் ரீசனிங்லாம் ஒரு மேட்டரா அப்படின்றாங்க. கண்டிப்பா மேட்டர் தாங்க, கண்டிப்பா முக்கியமானது. அதுல கூட 15 எடுத்துடலாம், ஆனா இதுல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சிம்பிள், ஒரு மாம்பழ கணக்கு எப்படி முடிச்சு விட்டாங்க, ஒரே கொஸ்டின் தான் 2 லட்சம் 3 லட்சம் பேர் பின்னாடி போயிடுங்க. ஒரே மார்க் ஒரு கொஸ்டின்ல நம்ம எங்கேயோ போயிடும். புரியுதா? ஸோ நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மேக்ஸ் பிளஸ் ரீசனிங். கண்டிப்பா ரீசனிங் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புரியுதா? அப்பதான் 25 எடுக்க முடியும். நம்ம சேனல் சார்பா என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல டைஸ் வந்து முடிச்சிருக்கோம். 6 டாபிக்ல இன்னும் 5 டாபிக் இருக்கு, அதுவே நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். அந்த மாதிரி மேக்ஸ் டாபிக்ல நம்ம என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு மேக்ஸ் டாபிக்ல என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்எஃப் முடிச்சாச்சு, பர்சனல் முடிச்சாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு. ஓகேவா? 15 டாபிக்ல நம்ம 5 டாபிக் முடிச்சு அந்த 5 டாபிக் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுமே நான் வச்சிட்டேன். ஓகேவா? வாரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சண்டே டெஸ்ட் வைப்போம், 25 கொஸ்டின்ஸ் நான் ஆன்லைன் டெஸ்ட் வச்சு ரேங்க் லிஸ்ட்டுமே போடுவேன். ஓகேவா? ஸோ இனிமேல் வரக்கூடிய வாரங்கள்ல நமக்கு 100 மார்க் கொஸ்டின். ஓகேவா? 100 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் வந்து யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, பேட்ச்ல ஜாயின் பண்ற மட்டும் தான் உங்களால் டெஸ்ட் எழுத முடியும். ஓகேவா? யூடியூப்ல வீடியோஸ் அப்படியே தாங்க இருக்கும். நான் வாரம் வந்து மேக்ஸ் வீடியோ போடலாம், அதே மாதிரி இனிமேல் ஜிஎஸ்க்கும் நான் வீடியோ போட்டுருவேன். ஓகேவா? 75க்கு 55 எப்படி எடுக்கிறது, மேக்ஸ் 25 எடுக்குதுன்றதுக்கு வீடியோஸ் யூடியூப்ல வந்துற போது நீங்க டெஸ்ட் எழுதணும்னா பேட்ச்ல ஜாயின் பண்ணா தான் எழுத முடியும். ஓகேவா? பேட்ச் பேர் என்ன, ரைஸ் அப் பேட்ச்னு சொல்லிட்டு அவன் பேர் வச்சிருக்கோம். ஏன் சார் பேட்ச்ல ஜாயின் பண்ணுறதா டெஸ்ட் எழுதணும்னு சொல்றீங்க, ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சேங்க, 500 பேருக்கு மேல எழுதினீங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 400 சில்லறை எழுதினீங்க, அடுத்து 250 ஆச்சு, இப்போ 150 பேர் தான் இருந்துச்சு. ஓகேவா? நான் ஒன்றும் கொஸ்டின் வந்து சும்மா 19 பண்ணணும் நினைக்கல. ஓகே, ஒரிஜினல் எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதை மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னு, ஸ்டேட்மெண்ட் டைப் ப்ராப்ளம், ஈஸி லெவல்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்பாங்களோ அதே லெவல் தான் நான் கேட்டுறேன். நீங்க நம்ம சேனலோட ஃபாலோவர் இருக்கீங்கன்னா டெஸ்ட் எழுதணும்னு தெரியும். அதுமாதிரி நான் போன வாரம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்பேன். இப்போ 5 டெஸ்ட்னா எல்சிஎம் ஹெச்எஃப் மட்டுமே இருக்கும் கொஸ்டின் இருக்காது, நான் மிக்ஸ் பண்ணி தான் கேட்பேன். என்னோட ஃபாலோவருக்கு தெரியும், நீங்க டெஸ்ட் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் எப்படி நான் எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வெறும் 150 பேர் தான் இருந்தீங்க, உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரோட வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. அதனால வீடியோ வந்து யூடியூப்ல அப்படியே தான் இருக்குது. டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிற மட்டும் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம மேக்ஸ் மட்டும் தான் சொல்ல போறது கிடையாது, ஜிஎஸ்க்குமே நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஜிஎஸ்க்குமே நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன். நாளைக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நாளைக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பேட்ச்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், லைவ் கொஸ்டின்ஸ் எத்தனை, டெய்லி டிஸ்கஷன் எப்படி இருக்கும், அது டெய்லி டெஸ்ட் கேட்கல 10 கொஸ்டின் அதுக்கான பிடிஎஃப், ஸோ எல்லாமே வந்து நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஜிஎஸ்மே எப்படின்னா ஜிஎஸ்க்கான ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி, பாலிட்டி எங்க படிக்கணும், எக்கனாமிக்ஸ் எங்க படிக்கணும், யூனிட் 8 எங்க படிக்கணும், யூனிட் 9 எங்க படிக்கணும் அப்படின்றது யூனிட் 4, 5, 6 இந்த 3 யூனிட் நீங்க படிச்சாவே 75ல 55 வந்துட போகுது. ஓகேவா? நிறைய பேர் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் இதை மட்டும் தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்க வேண்டியது இந்த வேலை தான். இதை முடிச்சிட்டீங்கனாலே 55 கொஸ்டின் வந்துட போகுது. இதை முடிச்சிட்ட பிறகு நீங்க போயிட்டு சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் உட்காந்து படிங்க. ஐஎன்எம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னா சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி படிங்க. ஹிஸ்ட்ரிலுமே என்ன படிக்கணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் தான் ரொம்ப முக்கியம். புக்ஸ், அந்த சமஸ்கிருத பிறகு தான் ரொம்ப முக்கியமா நம்ம படிக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணணும் சொல்றேன், இது எல்லாத்தையும் நான் நாளைக்கு சொல்றேன். அந்த மாதிரி பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எப்போ நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வெட்னஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்குங்க. ஓகேவா? அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் நாளைக்கு கொடுத்துறேன். எப்படி நம்ம பேட்ச் கொண்டு போறோம், என்னென்ன நாள் என்னென்னலாம் முடிக்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ 50 டேஸா 60 டேஸ்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். வெட்னஸ்டேல இருந்து நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிடலாம், ஃப்ரைடேக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? 3 டேஸ் தான் டைம். 3 டேஸ்க்குள்ள ஜாயின் பண்ணிப்பீங்க. மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். சண்டே வந்து வார்ம் அப் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு நெட்டுக்கு ஒரு 50 நாள் 60 நாள் நான் வந்து கொண்டு போறேன். என்னோட ஸ்பீட் பத்தி உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இதனால நீங்க தூங்கிட்டீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து படிச்சிடலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இப்போ எழுந்திர ஆரம்பிச்சிருங்க. அதனால நம்ம பேரை ரைஸ் அப் பேட்ச்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ தூங்கிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா எழுந்துக்கணும். இந்த வாட்டி கிளியர் பண்ணிட்டே ஆகணும். 2025ல ஒரு போர்ஷன் நம்ம எடுத்தே ஆகும். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல 25 எடுக்கிறோம்,
ஜிஎஸ்ல 75க்கு 55 தட்டி தூக்கியே வரும். அதுக்கான வேலை அது மாதிரி ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன்னா புக் சோர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் எப்படி இருக்க போறேன்னா புக் சோர்ஸ் 10th 11th 12th 6th to 9th எது எல்லாம் ரொம்ப முக்கியமா படிக்கணுமோ அது மட்டும் தான் வரும். ஓகேவா? மொத்தமா உங்களுக்கு எத்த வரும்னா ஒரு டாப் 50 லெசன் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுவுமே புக் சோர்ஸ் தான். புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களை டெலிவரி பண்றேன். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம்ல தான். ஓகேவா? டெலிகிராம்ல நான் குரூப் கிரியேட் பண்ணிட்டு பேட்ச்ல என்ன வரும்னு சொல்லிடுறேன். அதுக்கான அமௌண்ட் பேமெண்ட் எப்படி ஜாயின் பண்றது எல்லாத்தையும் நான் நாளைக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கான வேர் டு ஸ்டடி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். டவுட்ஸ் உங்களுக்கு என்ன கருத்து இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு ஃபைனல் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.